இது வரைக்கும் நடந்த எபிசோட்ல ஒட்டுமொத்தமா கட்டி காப்பாத்திட்டு இருந்த உண்மைகள் எல்லாத்தையும் ஃப்ரெண்டை பார்த்த அடுத்த 2 நிமிஷத்துல சொல்லி முடிச்சாங்க. அக்கம் பக்கம் யார் இருக்காங்க, நம்மளை யாரெல்லாம் கவனிக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சமும் யோசிக்காத பேசுறதோட விளைவுகள் இன்னைக்கு மிக மோசமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு. நம்ம ஹீரோயின் மல்லி போதும் பொண்ணுகிட்ட வசமா சிக்கிட்டாங்க. அதுவும் போதும் பொண்ணுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போச்சு. முதல் அக்கு வரை எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டாங்க. அத போதும் பொண்ணு தன் காதால கேட்டுட்டாங்க. வெறும் வாயாலேயே வடை சுடுவாங்க, இவங்க பணியாரமே சுட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பாருங்க ஆட்டத்தை. உண்மை எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நாடக கம்பெனி நடத்துறீங்க, இப்படி ஒரு நாடகத்தை போடுறீங்களே அப்படின்னு சொன்ன போதும் பொண்ணு விறுவிறுன்னு கீழே வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஹால்ல ஒன்னா கூட்டிட்டா. உன் தம்பியும் இவளும் சேர்ந்து போட்டுட்டு இருந்த நாடகத்தை கேட்டினா உனக்கு தலையே சுத்திரும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய நாடகத்தை போட்டு நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டாங்க. உண்மையில விஜய்க்கும் இவளுக்கும் கல்யாணமே நடக்கல. இவ காசுக்காக நடிக்க வந்தவ, வெண்பாவுக்கு அம்மான்ற வேஷத்தை போட வந்தவ அப்படின்னு நம்ம ஹீரோயின் மல்லிய எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க போதும் பொண்ணு. இது எல்லாத்தையும் ரஞ்சிதா காதுல வாங்கினதும் அவளுக்கு ரெக்கையே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பாடா, நம்ம ரூட்டு கிளியரா தான் இருக்கா, இது தெரியாம தான் இத்தனை நாளா இவ பின்னாடி பைத்தியக்காரமா சுத்திக்கிட்டு இருந்தோமா அப்படின்னு ரஞ்சிதாவுக்கு மனசுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம். ஆனாலும் கிடைச்ச வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. இவ நம்மளை எவ்வளவு பாடுபடுத்திருப்பா, இவளை இதை வச்சு உண்டுல நாக்கி இந்த வீட்டை விட்டு இவளை துரத்தாம விடக்கூடாது அப்படின்னு ரஞ்சிதாவும் சித்ராவும் கங்கணம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. போதாத குறைக்கு வெண்பா வர பிடிச்சுக்கிட்டா. அப்பா, நீங்க அம்மா கழுத்தை தாலி கட்டவே இல்லையா? அப்போ நீங்களும் அம்மாவும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டு இருந்தீங்களா? மல்லி அம்மா எனக்கு உண்மையான அம்மா இல்லையா அப்படின்னு வெண்பா சந்தேகமா கேட்க ஆரம்பிச்சுட்டா. போதும் பொண்ணு இதுதான் வாய்ப்புன்னு எல்லாரும் முன்னாடியும், ஆமா உங்க அம்மா ஒரு நாடகக்காரி, இன்னும் ஒரே மாசத்துல உன்னை விட்டுட்டு அப்படியே ஓடிடுவா. ஒரு சின்ன பொண்ணை எப்படி ஏமாத்த வச்சிருக்கீங்களே அப்படின்னு வெண்பாவுக்காக அழுகிற மாதிரி போதும் பொண்ணு பாவலா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நடந்த சம்பவத்துல ஒரு பக்கம் நம்ம ஹீரோ விஜயும், இன்னொரு பக்கம் மல்லியும் கூனி குறுகி நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க கேட்க கேட்க ஆமான்னு சொல்றதா இல்லன்னு சொல்றதா இல்ல இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய வெண்பாவை சமாதானப்படுத்துறதான்னு தெரியாம 2 பேரும் ரொம்பவே தடுமாற ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த இடத்துல வித்யாமா மட்டும்தான் விஜய்க்காகவும் மல்லிக்காகவும் வெண்பா கிட்ட ஒரு பக்கமும் போதும் பொண்ணுகிட்டையும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க சும்மா இருங்க, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் வித்யாமாவையும் அடக்க ஆரம்பிச்சுட்டாங்க போதும் பொண்ணு. இதெல்லாம் பத்தாதுன்னு நேரா விஜய் ரூமுக்கு போய் அங்க இருந்து அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்து கையில வச்சுக்கிட்டு, இவங்க 2 பேரும் கையெழுத்து போட்ட அக்ரிமெண்ட் என் கையில தான் இருக்கு, அதான் அடக்க போனேன்னு சொல்லி எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிட்டாங்க. வெண்பா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு வெறுத்து போய் தன்னோட ரூமுக்கு அழுதுகிட்டு ஓட ஆரம்பிச்சா. பின்னாடியே நம்ம ஹீரோ விஜயும் மல்லியும் ஓடினாங்க. ரூம்ல 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, நீங்களும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு அம்மான்னு சொல்லி மல்லி அம்மா என்னை ஏமாத்திட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி வெண்பா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. நம்ம ஹீரோ விஜய் வெண்பாவை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரு. அப்படிலாம் இல்ல வெண்பா, எப்பவுமே மல்லி அம்மா உன்னோட அம்மா தான் அப்படின்னு சமாதானப்படுத்தவும், இல்ல நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு நம்ப மறுத்துட்டா. இல்லம்மா இவங்க தான் உன்னுடைய அம்மா அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்ன பிறகு, அப்போ அவங்க எனக்கு அம்மானா உங்களுக்கு ஒய்ஃப் தானே, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையே, மல்லி தானுடைய அம்மா அப்படின்னு உறுதியா கேட்கவும், ஆமாமா மல்லி தானுடைய அம்மா அப்படின்னு விஜய் சொல்லவும், இங்க சத்தியம் பண்ணி சொல்லுங்கன்னு சத்தியம் வாங்க ஆரம்பிச்சுட்டா வெண்பா. விஜய் இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தவிக்க ஆரம்பிச்சாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.